அண்ணே வணக்கம். நீங்க சுயேட்சையா நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட தொகுதியை பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் வரும்போதும் பார்த்தேன். நான் வெளிநாடுக்கும் போயிருக்கேன், பல ஊர்களுக்கும் போயிருக்கேன், வேற தொகுதிகளையும் போய் பார்க்குறேன், பக்கத்தில் காரைக்குடியை கூட போய் பார்க்குறேன். எப்படி 2 தொகுதி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இங்கே என்ன வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அதை பதிவு பண்ணுறேன். நான் சின்ன பிள்ளையில இருந்து பிறந்து வளர்ந்த மண்ணு இந்த திருப்பத்தூர் மண்ணு. ஆனா இப்ப பார்த்தா இந்த மண்ணு ஒரு குப்பைமேடு மாதிரி இருக்கு. எதுவுமே வளர்ச்சி இல்லை. இங்க உழைக்கிறவன் இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கான். எந்த ஃபண்டும் அவனுக்கு கிடைக்க மாட்டேது. ஒரு வளர்ச்சியே இல்லாத ஊராவே இந்த அரசியல்வாதிகள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் பார்த்தேன். நீங்க கூட காலையில வரும்போது பார்த்திருப்பீங்க. அங்க அதை வெளியில சொல்ல வேணாம். அது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி நீங்க இப்ப நீங்க எவ்வளவு நீங்க சொன்ன எவ்வளவு கஷ்டமா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதை ஒரு 5 வருஷம் சென்று வாங்க. உங்க சிங்கப்பூர் மாதிரியே அதை மாத்தி காட்டுறேன். உங்க மனசுல நீங்க என் மண்ணுல கால் வைக்கும் போதே இப்படி இருக்கே, இந்த மாதிரி ஒரு ஊரு இந்த மாதிரி எப்படி ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசத்தோட கண்ட்ரோல்டு டெவலப்மெண்டோட இவங்க எப்படி உருவாக்கிறான்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க.